வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஜெயிலர் படம் மூலமா தமிழ் ரசிகர்களை கவர்ந்த சிவராஜ்குமார் அவர்களும் ரியல் ஸ்டார் உபேந்திராவும் ராஜ் பி ஷெட்டியும் இணைந்து ஒரு கன்னட படமா ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல வெளிவந்திருக்கிற படம் தான் 45. இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். படத்துல ராஜ் பி ஷெட்டி ஒரு ஐடி ஊழியரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு பயங்கரமான ஒரு கனவு ஒண்ணு வருது. கனவுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கனவுல வர காட்சிகள் நிஜத்துல அவருக்கு நடக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துலதான் உபேந்திரா கதைக்குள்ள வராரு. அவரு ராஜ் பி ஷெட்டிக்கு 45 நாள் கெடு கொடுக்கறாரு. 45வது நாள் நீ இறந்துடுவ அப்படின்னு வார்னிங்கும் தராரு. இதுக்கப்புறம் ராஜ் பி ஷெட்டி அந்த பயத்திலேயே இருக்கும் போதுதான் கதைக்குள்ள சிவராஜ்குமார் அவர்கள் வராரு. இதுக்கப்புறம் இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல சிவராஜ்குமார் அவர்கள், உபேந்திரா அவர்கள், ராஜ் பி ஷெட்டி அவர்கள் இவங்க 3 பேரையுமே ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. இவங்க 3 பேருமே திரையில சும்மா போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட கேமரா ஒர்க் ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு சூப்பரா இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல வர சண்டை காட்சிகளை இவங்க புதுவித கேமரா ஆங்கிள்ஸ் மூலமா கவர் பண்ண விதம் சூப்பரா இருக்குது. படத்தோட டைரக்டர் அர்ஜுன் ஜான்யா தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராகவும் இருக்கிறாரு. இவருடைய மியூசிக் தியேட்டரை பல இடங்கள்ல அதிர விடுது அப்படின்னு சொல்லலாம். படத்துல கருட புராணம் பத்தி சொல்லுற காட்சிகளாகட்டும், மனிதர்கள் செய்யற பாவம் புண்ணியம் பத்தி சொல்லுற காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் வர அதிரடி திருப்பங்களாகட்டும், சிவானா பல கெட்டப்ல வர காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகளாகட்டும், இதெல்லாம் உங்களை சீட்டேஜ் மொமெண்ட்டுக்கு நல்லாவே கொண்டுட்டு வரும். படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட முதல் பாதி ஸ்லோ தான். 3 ஹீரோக்களையும் திரையில கொண்டுட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதை இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்துல லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருசா உங்களால எதிர்பார்க்க முடியாது. இந்த படம் மேக்கிங் வைஸா சூப்பராகவே இருந்தாலும் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட ரிவெஞ்ச் கேட்டகிரி கதை தான். அதை கொஞ்சம் இவங்க புதுவிதமா கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல ஹீரோக்கள் கதாபாத்திரத்துக்கு தான் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். இந்த படம் கன்னட வெர்ஷன்ல மட்டும்தான் வெளிவந்திருக்குது, தமிழ் டப்பிங் கிடையாது. சோ படம் பார்க்கும்போது சில வசனங்களை புரிஞ்சிக்க டைம் எடுக்க தான் செய்யுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஆனா ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.